ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் அவசரமாக திருத்தப்படும். அரசாங்கம் அறிவிப்பு. சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான முக்கிய அறிவித்தல். தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு அழைப்பு. சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. பேச்சு சுதந்திரத்துக்கான உரிமையை பாதுகாக்க ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் அவசரமாக திருத்தப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். சட்டத்தில் செய்ய வேண்டிய திருத்தங்களை அடையாளம் காண பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பிற தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் பெறப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டத்தை திருத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலையில் பொது பாதுகாப்பு, ஊடகம் மற்றும் நீதி ஆகிய 3 அமைச்சகங்களும் திருத்தங்களுடன் கூடிய கருத்து பத்திரத்தை தயாரிக்கும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சட்டத்தின் கீழ் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை, வழக்கு தொடரப்படவில்லை அல்லது சிறையில் அடைக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இதனை கூறினார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பாடசாலை விண்ணப்பதாரர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் அதிபர்களுக்கும், தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் முகவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டால் அதனை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னதாக நிகழ்நிலை ஊடாக சமர்ப்பிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கோரிய பின்னர் அதன் ஆரம்ப கட்ட பணிகளை தொடங்கியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் ஆகியோரை கொழும்புக்கு அழைப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் சனிக்கிழமை நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நாளை நடைபெறும் தேர்தல் ஆணைக்குழு கூட்டத்தில் இது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கோரும் அறிவிப்பு வெளியிட்ட பின்னர் தேர்தல் ஆணைக்குழு கூடுவது இதுவே முதன்முறையாகும். தேர்தல் தொடர்பான திட்டங்கள் மற்றும் அது தொடர்பாக எழும் பிரச்சனைகள் குறித்து இங்கு கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் எதிர்வரும் 12ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் முடிவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட மாட்டாது என்றும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சமூக நலத்திட்டம் மற்றும் ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமிந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசாங்கத்தில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என இன்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹேசா விதானகை எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். நாட்டில் 100 சுற்றுலா தலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த இடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் 10 மில்லியன் ஒதுக்கப்படும். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகளுக்காக ஓய்வு மையங்களை கட்டவும் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் வகுத்து செயல்படுவதால் இந்த துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்காலத்தில் பாரிய நன்மைகள் கிடைக்கும் என்று அவர் பதிலளித்தார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான ஸ்டீவ் ஸ்மித் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாட உள்ளதாகவும் கூறியுள்ளார். அணி அரையிறுதியில் தோல்வியடைந்து வெளியேறியுள்ள நிலையில் ஸ்டீவ் ஸ்மித் இந்த முடிவை அறிவித்துள்ளார். 35 வயதான ஸ்டீவ் ஸ்மித் இதுவரை ஆஸ்திரேலியா அணிக்காக 170 போட்டிகளில் விளையாடியுள்ளார். 12 சதங்கள் மற்றும் 35 அரை சதங்களுடன் 5800 ஓட்டங்களை குவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிராக 2016ஆம் ஆண்டு 164 ஓட்டங்கள் குவித்தது இவரது அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாகும். ஒரு நாள் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்திருந்தாலும் T20 மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவேன் என தெரிவித்துள்ளார்.